ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்து டெக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லார் ஃபோன்லேயுமே கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த கூகுள் ஃபோட்டோஸ் உள்ள இருக்கிற சில ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் உள்ளார போய்க்குங்க. கூகுள் ஃபோட்டோஸ் உள்ளார போனீங்கன்னா இப்போ நீங்கள் எதாவது வீடியோ எடுத்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு ஷேக் ஆகி கையில் ஷேக் ஆகினே இருக்கும். உங்கள் வீடியோ நீங்கள் கரெக்டாக எடுத்திருந்தாலும் அதை நீங்கள் ஷேக் ஆகாமல் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கூகுள் ஃபோட்டோஸில். வாங்க பார்க்கலாம். கீழே எடிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலைசிங் ஆகும். உங்கள் பழைய வீடியோவையும் இப்போ நான் ஸ்டெபிலைஸ் ஆன புது வீடியோவையும் வச்சு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்களே பார்ப்பீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டெபிலைஸ் ஆன வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இருந்தது எம்மா ஷேக் ஆகின்னு இருந்தது, இப்போ பாருங்கள் பொறுமையாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணால் கீழே சேவ் காப்பின்னு இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு நான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எதாவது வீடியோ எடுத்துருப்பீங்க, அந்த வீடியோவில் உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக தேவைப்படும். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுமாரி கரெக்டாக வீடியோ வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் ஃபோட்டோவாக அப்படியே இதேமாரி சூஸ் பண்ணி வச்சு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும், ஃபோட்டோவாக உங்களுக்கு வந்துடும். அந்த ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம் வாங்க. கீழே எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோட்டோவாக வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல ஃபோட்டோவாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஃப்ரேம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ஃபோட்டோவாக சூஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே நீங்கள் சேவ் பண்ணால் கீழே சேவ் காப்பின்னு இருக்குது, அதை தொட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதாவது வீடியோ இப்போ எடுத்துருப்பீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இறைச்சலாக பேக்ரவுண்டு இறைச்சலாக இருக்கும். அந்த பேக்ரவுண்டு வாய்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மியூட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். பாருங்க பேக்ரவுண்டில் எம்மா நாய்ஸ் இருக்குது பாருங்கள், அதை எப்படி நம்ம மியூட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா கீழே பாருங்கள் மியூட்னு இருக்குது பாருங்கள். அந்த மியூட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் ஆகிடும் வீடியோ. மியூட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு திரும்பி இந்த வீடியோ சேவ் ஆகணுன்னா கீழே சேவ் காப்பின்னு இருக்கும், அதேமாரி கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.